ஏன் மென் எல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடாதா? இதை பத்தி ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்தியால பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு வர டோட்டல் பாப்புலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா மென்னோட பாப்புலேஷன் வந்து 60 to 70%. இந்தியால மட்டும் ஏன் மென் நிறைய காஸ்மெட்டிக் சர்ஜரி போறாங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்தியால பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து மென்னுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஒரு உமன் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா அது ஃபேமிலியில பெர்மிஷன் கேட்கணும், அவங்களே ஏர்ன் பண்ணா கூட இந்த ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் வந்து மத்தவங்களுடைய சப்போர்ட் இல்லாம பண்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அன்லைக் த ஃபாரின் கல்ச்சர், நம்ம கல்ச்சர்ல பசங்க வந்து நிறைய ஷர்ட்டை கழட்டிட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு கல்யாணம்னாலும் சரி, பேரண்ட் டெத் ஆன செரமனில அவங்க சாங்கியம் பண்ணா கூட அந்த சட்டையை கழட்டிட்டு தான் அவங்க பண்ற மாதிரி இருக்கு. நிறைய விஷயத்துக்கு அவங்க சட்டையை கழட்டுறப்ப அவங்க மேன் பூப்ஸ் இருந்தா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அதனால ரொம்ப இன்சல்ட்டிங்கா ஃபீல் பண்றாங்க. அதுக்காக நிறைய பேர் சர்ஜரிக்கு வராங்க. அது இல்லாம இப்ப செல்ஃபி டைம்ல ஜாலைன் கான்டூரிங்காகவும் ஒரு நோஸ் நல்லா ரிஃபைன் பண்றதுக்காகவும் இன்னும் பொட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் அண்ட் ஃபேஷியல் பொலிவை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காகவும் இன்னொரு விஷயம் பசங்களை ரொம்ப பாதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா லவ் ஹேண்டில். அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு கூட லைப்போசக்ஷன் கேட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துக்காக மென் வந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கிறாங்க.